ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் இன்னைக்கு வீடியோவில் அலங்குங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அலங்கு இந்த படத்தை எஸ்பி சக்திவேல் இருக்கார். இந்த படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் குணாநிதி, அப்பானி சரத், செம்பல் வினோத், காளி வெங்கட் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதையை பார்த்தோம்னாக்க படத்தோட ஹீரோ வந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டு பார்டரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு ட்ரைபல் இனத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரு நாய்க்குட்டி கிடைக்குது. அதை ரொம்ப பாசமாக வளர்க்குறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோவோட விவசாய நிலம் வந்து ஒருத்தட்ட அடமானத்தில் இருக்குது. அவரால் வந்து வட்டியும் கொடுக்க முடியல, அசலும் கொடுக்க முடியல. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனாக்கா வில்லனோட ரப்பர் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த நிலத்தை மூக்கலான்னு பிளான் போடுறாரு. அதனால் கேரளாவோட எஸ்டேட்டுக்கு வேலைக்கும் போகிறாரு. தன்னோட நாயையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போனால் வில்லனோட ஆளால் ஹீரோட உயிருக்கும் நாயோட உயிருக்கும் ஆபத்து வருது. ஹீரோவுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வர்றது. கடைசியில் ஹீரோவும் நாயும் தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2 hours 50 minutes வந்து ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள பாண்டிங்கை தான் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து ஒரு அந்த ட்ரைபல் இடத்தை சார்ந்தவராக இருப்பார். அவர் தான் அந்த ஊர்லேயே படித்தவராக இருப்பார். டிப்ளமோ படிச்சுட்டு இருப்பார். காலேஜில் சின்ன பிரச்சனைனால சஸ்பென்ஷனில் இருப்பார். சஸ்பென்ஷன் காலத்தில் ஏதாவது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. செம்பன் வினோத்தோட எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே போனால் செம்பன் வினோத்தோட பொண்ணை நாய் கடிச்சிடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனுக்கு ரேபிஸ் அட்டாக் ஆகி நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்பான். செம்பன் வினோத் பயப்படுவார், நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் வந்து உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த செம்பன் வினோத்தோட பொண்ணு வந்து நாய் சவுண்ட் கேட்டாலே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் செம்பன் வினோத் என்ன சொல்கிறாருனாக்கா, ஊரில் உள்ள எல்லா நாயும் கொலை பண்ணிடுங்க, அந்த நாயோட தலையை கொண்டு வந்தாக்கா 2000 ஸ்பாட் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே நாய் இருக்கிற நாயெல்லாம் கொன்று கொன்று 2000 வாங்கிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து வில்லனோட ஆளுங்க வந்து ஹீரோவோட நாயை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து வில்லங்கிட்ட கேட்பாங்க, இது என்னோட நாயே, அதை மட்டும் விட்டுருங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் சண்டை வருது. சண்டையில் வந்து வில்லனோட ஆளோட கையை ஹீரோ வெட்டிடுறாரு. அந்த ஹீரோவோட ஆள் யாருன்னாக்கா செம்பன் வினோத்தோட வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாருமே அவர் தான். அவர் வந்து எப்படியாவது இந்த நாயையும் அந்த ஹீரோவையும் கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆள் விடுறாரு. ஹீரோ வந்து இதுக்கப்புறம் தப்பிச்சு அவர் ஊருக்கு வந்தாரா இல்லையா, நாயை காப்பாற்றினாரா இல்லையா, அவரோட உயிரையும் காப்பாற்றிக்கிட்டாரா இல்லையாங்கிறத படத்தோட படமாக எடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லருங்கிறதுனால காட்டில் வச்சு எடுத்துருக்காங்க. காட்டில் வந்து இந்த யானை வர்றது, பாம்பு வர்றது, ஓநாய் வர்றது, இதெல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. கொஞ்சம் போராக தான் போகுது. எனக்குலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் பிடிக்கலாம். ஏன்னா நாய் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. குழந்தைகளுக்கு வேணால் பிடிக்கலாம். ஆனால் அடல்ட்ஸுக்கு பிடிக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ஹீரோ குணாநிதி ஒரு ட்ரைபலாக ஒரு ஆக்டிங் இருக்கார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து காளி வெங்கட் சொல்லவே தேவையில்ல. அவர் பின்னிடுவார். அதே போல் அவரோட ஸ்டைலில் சூப்பராகவே ஆக்டிங் இருக்கார். அது செம்பன் வினோத் வந்து நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருப்பாரு. ஆனால் பெரிய வில்லத்தனம் இல்லை. வில்லன் ரோலில் இருந்து ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் மொக்கையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்பன் வினோத் வந்து பெருசாக ஒரு வில்லத்தனமே பண்ண மாட்டார். சும்மா சாதாரணமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒன்றும் அவரோட ரோல் வந்து பேசும்படியான ஒன்றும் இல்லை. அடுத்தது அப்பானி சரத் தான் உண்மையிலேயே ஒரு செம்பன் வினோத்தோட ரைட் ஹேண்டாக இருப்பார். அவர் தான் வில்லத்தனமே பண்ணுவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான். சூப்பராக பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்கணுமானாக்கா, குழந்தைகளோட கூப்பிட்டு போகிறீங்கனாக்கா போய் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அடல்ட்டாக பார்க்கணுன்னாக்கா இந்த படம் வந்து கண்டிப்பாக போர் அடிக்கும், தூக்கமும் வரும். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.